ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போற விஷயம் ஒரு தகவல் பரிமாறும் ஒரு விஷயம் தான் நண்பர்களே. என்ன மேட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்க கேட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற மேட்ரு உங்களுக்கு எதனால நான் சொல்றேன் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படும். அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் எப்படியாவது நான் செலிபிரிட்டி ஆகணும், ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்லயாச்சும் வந்துடணும், எங்க தெருவிலையாச்சும் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல பேருக்கு தெரியணும், என்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் நோக்கமே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தெரியறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம மட்டும் செலிபிரிட்டி ஆயிட்டோம் வைங்களேன், கோடி கணக்கில் துட்டு பார்க்கலாங்க. நீ பாட்டுக்கு போற போக்குல சொல்லிட்டு போயிடுவாப்பா சினிமா சீக்ரெட்ஸ். இங்க இருக்கிற மீதி ஒழுங்கா வேலை பார்க்கறவங்களும் செல்போன் எடுத்துக்கிட்டு நான் ரீல்ஸ் பண்றேன், ஷார்ட்ஸ் பண்றேன்னு கிளம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட வளர்ச்சியை யாருப்பா காப்பாத்துறது, யாருப்பா வளர்ச்சி அடைய வைக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பாக்குற பல பேருக்கு மனசுல ஒரு ரீல்ஸ் ஓடிட்டு இருக்கோம் இல்லீங்களா? இதையும் தாண்டி ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இந்தியாவோட அவல நிலை எப்படி இருக்கு தெரியுங்களா? செலிபிரிட்டி தாங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறான். மற்றபடி வேற எவனை பார்த்தாலும் பல வருடம் 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வரத்துக்குள்ள அவனுக்கு பாதி தண்ணி வெளில வந்துருது. ஆனா நம்ம செலிபிரிட்டி மட்டும் தான் ஒரே வருஷத்துல பாப்புலர் ஆயிட்டானா அடுத்த வருஷத்துல இருந்து லட்சக்கணக்கில் காசு பாக்குறான். நம்ம பலூன் அக்கா மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பலூன் அக்காக்கு மாசம் 400 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து 29 லட்சம் ரூபா மாசம் அந்த பொண்ணு வருமானம் பார்க்குதான். என்ன பண்ணுது நம்மளுக்கே தெரியல. ஆனா 29 லட்சம்ன்றது நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு மாத வருமானம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குதான் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அலையிறானா. நம்ம சினிமாவோட பொருத்தி பார்த்தோன்னு வைங்களேன், தலையே சுத்திரும். ஏன்னா இங்க நான் இந்த லிஸ்ட்ல சொல்ல போறது ஒரு சில பிரபலமான நடிகர்கள் ஒரு முழு படத்துக்கு வாங்குற சம்பளத்தோட சின்னதா ஒரு 10 நிமிஷம் கேமியோ வந்துட்டு போனாலே கோடிக்கணக்கில் காசு அள்ளி இருக்கிறாங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் பிரேக் ஆகிற அளவுக்கு கேமியோக்கு காசு வாங்கின நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரு, எந்தெந்த படத்துக்கு கேமியோ பண்ணி அதிகப்படியான கோடிக்கணக்கில் துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத பத்தி நீங்க வாய புலகிற அளவுக்கு ஆச்சரியமான தகவல் ஒன்று தான் நான் இந்த வீடியோல பகிர போறேன் நண்பர்களே. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோட இறுதியில நம்ம கூட வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்டா. இவங்க எல்லாம் குரோர் கணக்கில் அசால்ட்டா சம்பாதிச்சுட்டு போறாங்க. நம்ம இன்னும் மாசம் 15,000 20,000 சம்பாதிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதை கூட ஒருத்தன் கார் வாங்காத, பைக் வாங்காத, அனுபவிக்காத, போய் 30 வருஷத்துக்கு போய் எங்கேயாவது போய் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுபவின்னு சொல்ற மாதிரி இன்னொருத்தன் வீடியோ போட்டு நம்மள சாவச்சுக்கிறான். நம்ம எப்பதான் வாழ்றது? நீங்க வாழணும்னா நல்லா சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கிறதோட. புரியுதுங்களா? புரியல இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க, ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு உங்க கருத்து எடுத்துட்டேன். ஸோ கமெண்ட்லாம் வந்து எதுவும் கேள்வி கேட்காதீங்க. இப்போ வீடியோவில் போவோம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவது நான் சொல்ல போற நடிகர் ஒரு நார்த் இந்தியன் நடிகர். இவர் வந்து சவுத் இந்தியாவில் ஒரே ஒரு படம் பண்ணாரு, அதுவும் கேமியோ பண்ணாரு. கேமியோனா என்ன, ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் வந்துருப்பாருன்னு வைங்களேன். அரை மணி நேரமா? அரை மணி நேரம் கூட இல்லைங்க, 8 நிமிஷம் தாங்க வந்திருக்காரு. சாரிங்க, கொஞ்சம் ரெக்கார்டு தப்பா போச்சு. அரை மணி நேரமா? நோ, வெறும் 8 நிமிஷம் தாங்க வந்தாரு. அந்த 8 நிமிஷம் வந்ததுக்கு அவர் எவ்வளவு கோடி வாங்கினாருன்றத நான் சொல்றேன். அந்த நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் அஜய் தேவகன் அவர்கள். அஜய் தேவகன் அவர்கள் அவரோட கேரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 படத்துல கேமியோ பண்ணியிருக்காரு. அதுல ஒரு படம் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா, அதாவது பாலிவுட்ல வந்த கங்குபாய் அப்படின்ற ஒரு படம். இன்னொன்னு நம்ம சவுத் இந்தியால வந்த ட்ரிபிள் ஆர் அப்படின்ற ஒரு படம் தான். சோ கங்குபாய் படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கினார் அப்படின்றத பத்தி நான் அடுத்தது சொல்றேன். ஆனா ட்ரிபிள் ஆர் படத்துல வந்த அந்த 8 நிமிஷம் கேமியோக்கு அவர் சுமார் 35 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காருங்க. பாருங்க எந்த அளவுக்கு. வெறும் 8 நிமிஷம் நடிக்கிறதுக்கு 35 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அந்த 35 கோடியை பிரிச்சு கொடுத்தா இங்க நீங்க 30 படம் நல்ல படமே எடுக்கலாம். ஆனா அத்தனை சேலரி, அந்த மொத்த சேலரியும் தூக்கி ஒரே ஒரு 8 நிமிஷம் அந்த நடிகர் அஜய் தேவகன் அவர்களுக்கு வாரி இறைச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம கூட்டி வச்சு பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு அவர் ஒரு 4.5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதா ஒரு கணக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 4.5 கோடி, அடேங்கப்பா. சரி, இதெல்லாம் ஓகே. அடுத்து இந்த கங்குபாய் படத்துக்கு அவர் எவ்வளவு வாங்கினாருன்னு பாத்தீங்கன்னா, கங்குபாய் படத்துல அவ்வளவு டியூரேஷன் தான் வந்தாரு. ஆனா அவரோட இண்டஸ்ட்ரியில அதனால அந்த படத்துக்கு மட்டும் கேமியோக்கு 11 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. சோ இந்த ட்ரிபிள் ஆர் படம் மட்டும் ஏன் அவ்வளவு கொடுத்தாங்கன்னா, ஹையஸ்ட் பட்ஜெட் படம் அதுதான் சவுத் இந்தியால. மொத்த இந்தியாலன்னு கூட வச்சுக்கோங்க, 500 கோடி ரூபாய் பட்ஜெட் அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த படத்தை எடுத்தாங்க. சோ இது மட்டும் இல்லாம இந்த 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட ஒரு 50% ஷேர் ப்ராஃபிட்ல இருந்து வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஜய் தேவகனுக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த அளவுக்கு கேமியோக்கு செலவு பண்ணுமா? ஸ்போர்ட்ஸ் மேல எனக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆர்வத்தை பணமா மாத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது 1xBet அப்படின்ற ஒரு ஆப் தான். இந்த 1xBet ஆப் இன்டர்நேஷனல் லைசன்ஸோட வரது மட்டும் இல்லாம எல்லாருமே ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய முறையில இந்த ஆப் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டை நீங்க தேர்ந்தெடுத்து பெட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வித்தியாசமான கேசினோ கேம் மற்றும் கிராஷ் கேம் இந்த ஆப்ல இருக்கு. இதுல விளையாடி கூட நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நீங்க சம்பாதிச்ச பணத்தை UPI, பேங்க் டிரான்ஸ்ஃபர், பேடிஎம் மற்றும் போன்பே மூலமா ஈஸியா நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட் 100% ஃப்ரீ போனஸோட ஆரம்பிக்குது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய லிங்க் மற்றும் ப்ரோமோ கோடான சீக்ரெட்ஸ் அப்படின்ற கோட நீங்க யூஸ் பண்ணி 1xBet ஆப்பில் இருக்கக்கூடிய கேம்ஸ் நீங்க விளையாடுங்க, நிறைய பணம் சம்பாதிங்க. இரண்டாவதா சொல்ல போறவரும் வடநாட்டு நடிகர் தான். அப்போ சவுத் இந்தியா நடிகருக்கு எப்போ வருவேன்னா அடுத்தடுத்து வர. இரண்டாவதா சொல்ல போறது நம்ம அக்ஷய்குமார் அவர்கள். அக்ஷய்குமார் அவர்கள் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன அத்ராங்கிரே அப்படின்ற ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம தனுஷ் அவர்கள் தான் மற்றும் சாரா அலிகான் பேரா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துல வந்து ஒரு 40 நிமிஷம் எக்ஸ்டெண்டட் கேமியோ வந்திருப்பாரு. இந்த 40 நிமிஷம் எக்ஸ்டெண்டட் கேமியோக்கு கிட்டத்தட்ட அக்ஷய்குமார் அவர்கள் 27 கோடி ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்கிறாரு.
ரொம்ப ரொம்ப ஓவருங்க அதெல்லாம். மூன்றாவதா சொல்ல போறது நடிகை ஆலியா பட் அவர்கள். ஆலியா பட் அவர்கள் கங்குபாய் அப்படின்ற ஒரு படத்துல கலக்குன்னு கலக்கினாங்க. ஆனா இருந்தாலும் அந்த 2.5 மணி நேரம் படத்துக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் அவங்க சார்ஜ் பண்ணிருக்காங்க, சம்பளமா வாங்கியிருக்காங்க. ஆனா RRRல கூப்பிட்ட உடனே நான் பெரிய தௌலத்து அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த சின்ன போர்ஷனுக்கு 9 கோடி ரூபாய் அந்த கேமியோக்கு சம்பளம் வாங்கியிருக்காங்க. எப்படி நம்ம ஆளுங்க கண்ணு முன்னு தெரியாம வாரி அடிச்சுக்கிறாங்க. நார்த் இந்தியன் என்ன வேணாலும் பண்றீங்களா நீங்க? சரி ரைட்டு, இப்ப சவுத் இந்தியா மேட்டருக்கு வர. இவனுக்கு தான் அந்த தெலுங்கு மத்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கேமியோக்கெல்லாம் வாரி அடிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியும் கெட்டு போச்சு. ஏன்னா நம்ம சொல்ல போறது இப்போ 4ஆவதா சொல்ல போறது இந்த ஜெயிலர் படத்துல வந்து அந்த கேமியோக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மாறி தட்டிக்கிறோம். சூப்பர் ஸ்டார் என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டார் அந்த படத்துல இருந்தாலே போதும், அந்த படம் பல நூறு கோடிகள் வசூல் பண்ணி கொடுத்துரும் அப்படின்றது தான் சூப்பர் ஸ்டாரோட மீனிங். ஆனா இவர் நடிச்சது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஒரு 500 கோடி ரூபாய் கலெக்ஷன் வரணும்னு மோகன்லால், தமன்னா, ஜாக்கி ஷெராப், சிவராஜ்குமார் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 500 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணா அவர் பேர் சூப்பர் ஸ்டாரா? எனக்கு தெரியல. நான் சூப்பர் ஸ்டாருக்கு எதிராக பேசவில்லை. ஏன் சூப்பர் ஸ்டார் இமேஜை நீங்களே கீழே இறக்கி கொண்டு வரீங்க இயக்குனர்களா அப்படின்னு கேட்க தோணுது. சரி, இருந்தாலும் அந்த கேமியோ பத்தி பேசுறேன். ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா மோகன்லால், தமன்னா, ஜாக்கி ஷெராப் மற்றும் சிவராஜ்குமார் இவங்க எல்லாம் கேமியோ பண்ணாங்க இல்லீங்களா? இதுல மோகன்லால் அவர்கள் வந்து அந்த கேமியோக்கு 8 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. தமன்னா அவர்கள் வந்த அந்த பாட்டுக்கு 3 கோடி ரூபாய். ஜாக்கி ஷெராப் என்ன பண்ணாருன்னு தெரியல, புல்டோசர் வச்சு பள்ளம் தோண்டு இருந்தாரு, அதுக்கு 4 கோடி ரூபாய். இது மட்டும் இல்லாம சிவராஜ்குமார் அவர்கள் வந்த மாசான சீனா இருந்தாலும் 4 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஓவர்ல. சரி, இதோட தான் விட்டாங்களா ரஜினி? இதோட விட்டாங்களா? அடுத்த படத்துல ரஜினி அவர்களுக்கு தனியா ஸ்கோப் கொடுத்து அவரோட போர்ஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வைங்கயா, வேற யாருமே நடிகர்கள் தேவையில்லை அப்படின்னு சொன்னா அடம் முடிச்சு வேட்டையன்லயும் போய் நான் அமிதாப் பச்சனை கூட்டின்னு வரேன், இந்த பக்கம் போய் ஃபகத் ஃபாசிலை கூட்டின்னு வரேன், அந்த பக்கம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில போய் ராணா தகுபாதியை கூட்டின்னு வரேன்னு மறுபடியும் செலவு எடுத்து விட்டானுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்துக்கு இவங்க கேமியோக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? அதாவது அமிதாப் பச்சன் அவர்களுக்கு மட்டுமே 7 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ராணா தகுபாதிக்கு 5 கோடி ரூபாவா. அவர் வந்த சீன் எல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகமே இல்ல. மஞ்சு வாரியர் அவர்கள் ஒரே ஒரு பாட்டு தான் ஆடினாங்க, மீதி சீன்ஸ் எல்லாம் பெருசா வரமாட்டாங்க. இவங்களுக்கு 3 கோடி ரூபாய், ஃபஹத் ஃபாசில் அவர்களுக்கு 4 கோடி ரூபாய். சோ இதுலயே சோலி முடிச்சு போச்சு, 20 கோடி ரூபாய் வேஸ்ட். இப்படி கொடுத்து இந்த படத்தோட பட்ஜெட்டை ஏத்தி விட்டனாலதான் இந்த படம் பாத்தீங்கன்னா டிவி சீரியல் மாதிரி இருந்தது. கொஞ்சம் குவாலிட்டியாவே பெருசா எனக்கு தோணல. இந்த மாதிரி சம்பளத்தை கொடுத்து கேமியோ எல்லாம் வர வச்சு நீங்க படத்தை பிசினஸ் பண்றதுக்கு பதிலா நல்ல கண்டென்ட் உள்ள படத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அது உலகத்தரமா இந்த படமாக மாறி இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இனிமேல் அந்த தப்ப பண்ணாதீங்கடா. இதே மாதிரி 6ஆவதா நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த கோட்டு படத்துல வந்து ஒரு 2 கேமியோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஒரே ஒரு கேமியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு கேமியோ யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை த்ரிஷா அவர்கள். அவங்க குத்தாட்டம் போட்ட அந்த பாட்டுக்கு ஸ்ரீலீலாவை தான் கூப்பிட்டாங்களா. ஆனா ஸ்ரீலீலா அவர்கள் நான் இப்படியே போயிட்டேன்னா என்ன எல்லாருக்கும் குத்தாட்டம் போறதுக்கு மட்டும் கூப்பிட்டுருவீங்க, அதனால நான் வரல அப்படின்னு கைண்டினாங்க. இருந்தாலும் அந்த ஒரு பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் பாட்டுக்கு த்ரிஷா அவர்கள் வந்த கேமியோக்கு 4 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 7ஆவதா இந்தியன் 2 படத்தை பத்தி சொல்லலாம். இந்தியன் 2 படத்துல ஒரு மிகப்பெரிய நாயகன் நம்ம உலக நாயகன் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி உலக நாயகனை யோசிப்பாரு. இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சில கேமியோக்களை கொண்டு வந்து கொஞ்சம் உலகத்தரமா நம்ம வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சவங்க காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், அதுக்கப்புறம் நம்ம எஸ்.ஜே. சூர்யாவெல்லாம் கூட்டு வந்து விட்டாங்க. ஸோ இதுக்கு காஜல் அகர்வால் வந்து ஒரே ஒரு அந்த கிளைமாக்ஸ் பாட்டுக்கு வந்தாலும் ஒரு 3 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சம்பளத்தை ஒதுக்கி இருக்காங்க. ரகுல் பிரீத் சிங்லாம் வந்த ஞாபகமே இல்லை, 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு அங்க எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. பிரம்மானந்தம் காமெடி நடிகர் வந்ததுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு நடிச்ச சீன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி போட்டாங்க. 1 கோடி ரூபாய் ஊதான். இதே மாதிரி 7ஆவதா மகாராஜா அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே 20 கோடி ரூபாய். நல்லா கேட்டுக்கோங்க, 20 கோடி ரூபாய். ஆனா அந்த படம் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தனால நல்ல வசூல் பண்ணி இது ஒரு மிகப்பெரிய ஹிட் படமா ஆயிடுச்சு. ஆனா மயிர் இழையில் உயிர் தப்பிச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த 20 கோடி ரூபாய் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் சம்பளத்துக்கே ஒதுக்கி இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ வந்த அனுராக் காஷ்யப் அவர்களுக்கு மட்டும் 7.5 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. நட்டி அவர்களுக்கு 60 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய். இதுல வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சம்பளம் வாங்கி இருந்தாருன்னா இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடிக்கு மேல போயிருக்கும். ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் புத்திசாலித்தனமா என்ன சொல்லிட்டாரு, இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையும் எனக்கு தெரியும், அதனால பாக்ஸ் ஆபீஸ்ல வர ஷேர்ல எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்ஸ் ஆபீஸ்ல வந்த கலெக்ஷன்ல அவர் ஒரு ஷேர் வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அனுராக் காஷ்யப் அவர்களுக்கு 7.5 கோடி ரூபாய் கேமியோக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நான் கருதுகிறேன். உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல போடுங்க, அது ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு. இப்ப அடுத்ததா 8ஆவதா சொல்ல போறது லால் சலாம் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல வந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ கேரக்டர் பண்ணது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான். அதுக்கப்புறம் நம்ம கிரிக்கெட்டர் கபில் தேவ் அவர்கள் பண்ணிருப்பாரு. அவர் ரெம்யூனரேஷன் எல்லாம் பெருசா வாங்கியிருக்க மாட்டாரு, கன்வென்ஸ் மட்டும் தான் வாங்கியிருப்பாரு அப்படின்றாங்க. ஆனா ரஜினி அவர்கள் இந்த எக்ஸ்டெண்டட் கேமியோ 30 நிமிஷம் வந்ததுக்கு 40 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு வைங்களேன்
ஒரு நிமிஷத்துக்கு 1 கோடி அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 40 நிமிஷம் வந்திருப்பாரு. ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் கேமியோக்கு இவ்வளோ பட்ஜெட்டை வந்து இவங்க செலவு பண்றதுக்கு பதிலாக கண்டென்ட் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த 2 நடிகர்கள் விஷ்ணு விஷால் மற்றும் வித்தார்த்ன்ற பாருங்க விக்ராந்த் இவங்களை வச்சு இது ஒரு அப்பட்டமான ஸ்போர்ட்ஸ் படமா எடுத்திருந்தா ரஜினியே தேவையில்லை, இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆயிருக்கும். ஆனா எக்ஸ்டெண்டட் கேமியோல இந்திய லெவல் சூப்பர் ஸ்டார் ஒருத்தரை கூட்டு வந்து இந்த படத்தை வந்து டம்மி பண்ணி ஃபிளாப் ஆகி இருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு திறமையான ஒரு டீம், எந்த அளவுக்கு ஒரு திறமையான இயக்குனர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி 9வதா லியோ அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம். இந்த படத்துல வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவை தான் நம்ம சஞ்சய் தத்தை வந்து சொல்லிடணும். ஏன்னா சஞ்சய் தத் அவர்கள் கேஜிஎஃப்ல வந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இதுல கிடையாது. இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான், சின்ன ரோல் தான். ஆனா இருந்தாலும் அப்பப்போ வந்துட்டு போவாரு. இந்த சின்ன ரோல் பண்ணதுக்கு சஞ்சய் தத் அவர்களுக்கு ஒரு 8 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அனுராக் கேஷ்யப் வந்த வேகத்துல திரும்பி போயிடுவார், வந்தவனே சுட்டு படுக்க வச்சிருவாங்க. இந்த சுட்டு படுக்க வைக்கிறதுக்கு 4 கோடி ரூபா அவரை தூக்கின்னு போயிட்டு சிஜிலியோ ஏஎலியோ பண்ணியிருந்தா கூட இவ்வளவு செலவாயிருக்காது. ஆனா வர வச்சு 4 கோடி ரூபாய் கொடுத்து அமைச்சிருக்காங்க. வாரி வழங்குற மனசு இல்லைங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இதே மாதிரி அடுத்ததா சொல்ல போறது ராயன் அப்படின்ற படம். இந்த படத்துல கூட எஸ்ஜே சூர்யா அவர்கள் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான், ரொம்ப பெருசா வரமாட்டாரு. செகண்ட் ஹாப்ல அங்கங்க வந்து போவாரு. இவருக்கு 8 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு வராங்க. வேற லெவல் இல்லைங்க. ஏன்னா அந்த படத்துல வந்து அவர் தான் முக்கியமான வில்லன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிப்பீங்க. ஆனா ஒரு முழுசா ஒரு 30 நிமிஷம் கூட அந்த படத்துல வந்திருக்க மாட்டார்ல. ஒரு 30 நிமிஷம் ஒரு 40 நிமிஷம் வந்துருப்பாரு, அவ்வளவுதான். அதான் எக்ஸ்டெண்டட் கேமியோன்றது. படத்துல அதுக்கு மேல வரலையே. இருந்தாலும் இவர் வந்து கேமியோவா பண்ணது வாரிசு அப்படின்ற ஒரு படத்துல, விஜய் படத்துல ஒரு என்னங்க ஆதித்யா மிட்டல் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்திருப்பாரு. இந்த ஒரு சின்ன நிமிஷம், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கேரக்டர் தான் அது. இதுக்கே 1 கோடி ரூபாய் வாங்கினாரா நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள். இந்த மாதிரி நம்ம கங்குவா கூட சொல்லலாம். ஏன்னா வந்தது எல்லாமே சூர்யாவை தவிர கேமியோ ரோல் தான், கேமியோ அப்பியரன்ஸ் தான். உதாரணத்துக்கு பாபி டியோல் மற்றும் திஷா பட்டானி. கேட்டா 2வது பார்ட்ல நாங்க அவங்களை வந்து ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துருவோம். இந்த படம் ஓன லட்சணத்துக்கு இவங்களை 2வது பார்ட்ல எடுக்கிற ஐடியாவே கிடையாது. ஆனா பாபி டியோல் குஷியா சிரிச்சிருப்பாரு, அப்பா கொடுத்த காசுக்கு 2வது பார்ட்லாம் கிடையாது, ஓடுறா அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாபி டியோல் அவர்கள் இந்த படத்துக்கு 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு சின்ன கேமியோ ரோலுக்கு. திஷா பட்டானி என்ன பண்ணாங்க, வந்ததுக்கு 3 கோடி ரூபாய், அந்த ஒரு பாட்ல ஆடுறதுக்கு 3 கோடி ரூபாய், அவங்களுக்கும் காசு வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் போங்க. சோ இந்த மாதிரி கேமியோக்கு வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்க பிரம்மாண்டமா படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷுவல்ஸ்லயும் நல்ல கதை காலத்திலையும் நல்ல நல்ல திறமையான நடிகர்களை போட்டு பிரம்மாண்டமான படம் எடுத்தீங்கன்னா அந்த படம் இந்தியாவையும் தாண்டி உலக அளவில் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பும் கிடைக்கும், படமும் நல்ல வியாபாரமும் ஆகும், இயக்குனருக்கும் நல்ல பேர் வரும். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க யாரும் கண்டென்ட் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாம சும்மா 19 பெரிய பெரிய ஸ்டார்ஸை உள்ள கொண்டு வந்தாதான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் வியாபாரம் ஆகும் அப்படின்ற ஒரு மனநிலையில பண்றது எந்த தப்புமே இல்லதான். அதுக்காக வெறும் ஸ்டார்ஸை மட்டுமே வச்சு உங்க படத்தை ஓட்டணும்னு நீங்க நினைக்கிறது மிக மிக தப்பு. நீங்க வந்து கண்டென்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், இந்த கண்டென்ட்டுக்கு இந்த கேரக்டருக்கு இந்த ஆர்டிஸ்ட் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட கொண்டு வரது அப்படின்றது புத்திசாலித்தனம். இல்ல கண்டென்ட்டே கிடையாது, ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்டாரை போடு, எல்லா ஸ்டேட்லயும் போய் வித்துட்டு வந்துடலாம் அப்படின்றது முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தின் விளைவு தான் இந்த கேமியோ, எக்ஸ்டெண்டட் கேமியோ, இந்த மாதிரி லொட்டு லொசுகெல்லாம் கோடி கணக்கில் பணத்தை இறச்சி கண்டென்ட்டே இல்லாத குவாலிட்டியே இல்லாத படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து கொண்டிருக்கிறது. இது வேற மாநிலத்தில் இந்த மாதிரி நடக்குதான்னு பாருங்க, எங்கேயுமே நடக்காது. பாலிவுட்ல நடந்துட்டு இருந்தது, ஏன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கண்டென்ட் இல்லாம சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் நல்ல படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் தெலுங்குலயும் நடந்தது, ஆனா தெலுங்குலயும் நல்ல நல்ல படங்கள்லாம் இப்போ வந்துட்டு இருக்குது. மலையாளத்துல சொல்லவே வேணாம், யாருமே அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. தமிழ் சினிமால மட்டும் ஏன் நடக்குது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க நண்பர்களே, நானும் படித்து தெரிந்து கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.